ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய ஒரு 3 ஷார்ட்ரா, ஓகேவா? ஏன்னாக்கா நான் ரொம்ப லாங்காக ரெக்கார்ட் பண்ண த்ரோட் ரொம்ப பெயின் ஆகுது, சிவியர் பெயினாக வந்துடுச்சு. அந்த ரீசனால் தான் நான் இப்படி கொடுக்குறேன், ஓகேவா? ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன், ஓகேடா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த நேம் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் மேரி யூ, ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் தான் லோனா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, அங்கே பாரு ரெடி ஆகிட்டான், போயிட்டு ஜிமினிங்க கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இரு நானும் வரேன், எனக்கும் என் கிராண்ட் சனை கூட்டிகிட்டு வரணும் ரொம்ப ஆசை அப்படி சொல்கிறாங்க. யார் அப்படின்னாக்கா நம்ம ஜிம்முடைய தாய் மாமா, ஓகேவா? இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மோட அம்மாவும் டேவோட அம்மாவும் தான் போகிறாங்க. இப்போ போயிட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின்பா அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தாக்கா அந்த ரூம் எம்டியாக இருக்குது. பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூமில் இருப்பான், அவனுக்கு எப்போதுமே நர்வஸாகவே இருக்கும், அதான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கும் ரூமில் லாக் பண்ணி தனி சத்தமும் கேட்கலாம் சொல்கிறாங்க. அதானே அம்மா எவனு சொன்னால் எங்கே போயிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே தான் எங்கே இருந்திருப்பான் சொல்கிறாங்க. மார்னிங்லேருந்து நானும் பார்க்கல, இது நைட்டு பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மோட அம்மா போயிட்டு ஜிம்மோட ரூமை லாக் பண்ணுறாங்க. ஜிமின்பா அங்கே பாரு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ரூம் டோர் வந்துட்டு இதே இல்லை, ஏமா டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண டோர் ஓப்பனில் தான் இருக்குது. என்னம்மா டோர் ஓப்பனில் இருக்குது சார், ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே காணும். ஜிம்மினை காணும், எங்கம்மா கேட்குறாங்க. தெரியலையே சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ரூம் ஃபுல்லாக எதுவுமே இல்லையே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வெளில எங்கன்னா போயிருப்பானா சொல்கிறாங்க. வெளில எங்கே போயிருப்பான், இதனம்மா அவனோட ரூமு சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அப்படி கீழே பார்த்தா ரொம்ப அழகாக நின்றுருக்காங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அப்படி ரெடியாக நின்றுருக்காங்க. இப்போ அவரோட மனசு ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு தெரியும் நான் அவனை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன், அவன் நிறைய நான் ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகிருப்பில்ல, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருப்பா, ஐம் சாரிட்ட தங்கம் சொல்லிட்டு பட்டே தான் நினச்சிட்டு இருக்காங்க. உனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஓகேவா? அந்த நைட்டு உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், இது வரைக்கும் நீ என்கிட்ட எதிர்பார்த்த லவ் மொத்தத்தை நான் கொடுக்குறேன், ஓகேவா? நீ சந்தோஷமாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆசை நின்றுருக்காங்க. கீழே டேவோட ஃப்ரெண்ட்ஸாக நின்றுருக்காங்க. இப்போ ஃபைனலான்னு பார்க்குறாங்க. டேக்கும் ஜிமினுக்கும் கண்டிப்பாக செட் ஆகலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பாரு அவங்க கொஞ்சம் ஏஜ் கேப்லாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது, நம்ம டே ஒன்று அப்படி தெரியல பார்க்கறதுக்கு. ஆமாம் தெரியல தான், அது அந்த மூச்சிருக்கே தான் வேணும்னு சொல்லிட்டு சுற்றி வந்துச்சு சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் கூட நினச்சேன் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பான் ஸ்டேஜில் நினச்சேனே சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அது இன்னும் உண்மை தான், கொஞ்சம் கூட அந்த பையனுக்கு வைக்கவே இல்லைடா, நான் மேரேஜ் பண்ணிட்டதே டே மாமாவை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேவோட ஒய்ஃப்னு வேறு சொல்லுவான்டா சொல்கிறாங்க. அது வேணா உண்மை தான் சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சனுக்கு மட்டும் சம்திங் பேடாக ஃபீல் ஆகுது. ஏன்டா ஜங்கா நீ எதுவும் டேஸ்ட் பண்ணாமல் இருக்கா, நீ தான் டேஸ்ட் பண்ணுவோம் எப்போதும் ஜிமினா சொல்கிறாங்க. அதோடா இன்னைக்கு ஏதோ சம்திங் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நேற்று நைட்டு அவனும் அந்த எம்ஜி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது வழக்கமாக எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பானா, ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப சாமியாக ஒரு மாதிரி இருப்பான். நான் எனக்கு கூட அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப அவன் சிரிச்சே மாய்க்கிட்டான் நம்ம டேவன் கூட சொல்லுவேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் நேற்று வந்துட்டு சிரிக்கவே இல்லைடா, ரொம்ப அப்செட்டாக இருந்தான், மேரேஜ் ஆக போது மார்னிங் இல்லைடா டே வந்துட்டு நேற்று நைட்டு இருந்துச்சானா, அவன் அதுவும் டேவர் அவனை பார்க்கவே இல்லை, அந்த ஒரு டென்ஷன் வந்திருப்பான் சொல்கிறாங்க. அப்படியா அதுவாக இருக்கும் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு எதுவும் சம்திங் வேறு மாதிரி ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றுடா ஜங்கா அப்படி சொல்லிட்டு காய் மேக்கு நம்ம ஜாக்சன் இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அம்மா உங்கள் ஒய்ஃப்லாம் வரலையா சொல்கிறாங்க. எங்கே அவங்களாம் பிஸியாக இருக்காங்க, நான் கூட்டிகிட்டும் வரல சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே டேவோட அம்மாவும் ஜிம்மோட அம்மா தான் வராங்க. எங்கே போயிட்டானு தெரியல சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில சுற்றி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மோட அப்பாவும் ஜிம்மோட கிராண்ட் ஃபாவும் பார்க்குறாங்க. என்ன ஆச்சே சொல்லிட்டு என் மல்லூனா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு, எங்கே ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிரைஸ் வர ரூம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. டே வர அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வருவான் சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டே வந்திருக்காரு, ஆல்மோஸ்ட் 6 இயருக்கு அப்புறம் டே ரிட்டர்ன் ஆயிருக்காரு, ஓகேவா? ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. டேக்கு வந்துட்டு ஜிமின் பார்க்கணும் அவ்வளோ ஆசை. ஈவன் வீடியோ காலில் கூட ஜிமின் வந்து டே வந்து பார்த்தது கிடையாது. ஜிமின் பார்க்கணும் ஆசைப்படுறப்ப டே ஃபோனை கட் பண்ணி விட்டுருவாரு. அதனால ஜிமினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். டே வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததில்ல ஜிமின், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. அதை பார்க்கணும் ஆசையாக இருந்திருப்பார். ஜிம் சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்ட்டாக இருப்பார். இப்போ ஒரு ஆசையாக இருக்கார் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது ஜிம்மில் அம்மா தான் எங்கே ஜிமினை காணும் சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, ஜிமினை காணுமா என்ன சொல்லிட்டு இருக்க, எது குழந்தைய காணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் எங்கே போயிட்டு போகிறான், அந்த மேரேஜே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக கேட்டது அவன் தான். அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க தெரியலங்க எங்கேனே காணும் சொல்கிறாங்க. அப்போ யோமிச்சு எங்களை பாரு சொல்கிறாங்க. நான் பார்த்துங்க யோமிச்சு ஜிம்னி காணும் சொல்கிறாங்க. காணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படிமா காணாமல் போவான் சொல்லிட்டு வா சொல்லிட்டு இப்போ அவர் ரிட்டர்ன் அந்த ரூமுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போது அவரை கண்ணுக்கு உனக்கு தெரியுது என்னது சொல்லிட்டு அப்போ ஜிம்மில் அப்பா போகிறாங்க. போயிட்டு அந்த டேபிள் கிட்ட போகிறாங்க. அங்கே ஒரு வெயிட் பேப்பர் வச்சு ஒரு லெட்டர் இருக்குது. என்னது சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மில் லெட்டர் தான். இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இது என்ன சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட ஆகுறாங்க. அம்மா உள்ள வராங்க. இல்லைன்னா என்னாச்சு சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு லெட்டர் எடுத்து நம்ம ஜிம்மில் அப்பா டேவோட அப்பா வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க. டேவோ தவிர மற்ற எல்லாரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேருங்க தான் இருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரீட் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு
தெரியும் நீங்கள் என்னை இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு என் மேலே கோவப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அம்மா ஐம் சாரி, எனக்கு அந்த மேரேஜில் விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் எழுதிருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு பரேட் பண்ணுறாங்க, 4 பேர் ரேட் பண்ணிடுறாங்க. மேரேஜில் விருப்பம் இல்லையா, என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அகைன் கீழே இன்னொரு லெட்டர் இருக்குது, அது படிக்கிறாங்க. அதில் கீழே எழுதியிருக்காரு, கிராண்ட்ஃபா எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு கோவப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்பா மன்னிச்சிருங்க ஓகேவா, இப்போ நான் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக எங்கள் லைஃப் நல்லா இருக்காது. நான் தெரியாமல் ஏதோ மாமா மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் கண்டிப்பாக எனக்கும் மாமாவுக்கும் செட் ஆகுதுப்பா ஓகேவா. மாமாவுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க. அதுனா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க கிராண்ட்மா என்கிட்ட, என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்போம், உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன் சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, என்ன சொல்கிறாண்டி உன் பையன், நான் என்ன சொல்லி நான் விளையாட்டாக சொன்னது, என்ன சொல்கிறேன் உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ட அம்மா சொல்கிறாங்க, டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ட அம்மா ரேட் பண்ணுறாங்க. அதை எனக்கு தெரியும் கிராண்ட்மா, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு நல்ல டே மாமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்தானே ஆசை. நீங்கள் அப்படி பண்ணுவீங்க என்ன, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா, இனிமேல் நான் உங்களை யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ டேஸ் உங்களை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணதுக்கும், டே மாமா மேரேஜ் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கும், மேரேஜ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண வச்சதுக்கும் ஐம் சாரி சரியா. எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அந்த பர்சனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க என் ஏஜ்க்கு ஈக்குவலாக இருக்காங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. டே மாமாவுக்கு எப்போவுமே எனக்கு பிடிக்காது, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்காம்மா, அவங்க என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். தப்பு தான், லாஸ்ட் மினிட் வரைக்கும் சொல்லாமல் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு போகிறது தப்பு தான். ஆனால் மன்னிச்சிருங்க, எனக்கு தைரியமே இல்லை. நானே தானே கேட்டேன் இந்த மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் டேஸாகவே அவங்க என் பண்ணி ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு எத்தனை டைம் சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்க, டேமா கூட சொல்லுவாங்கல்ல, உனக்கு பிடிச்ச பர்சனை விட உன்னை பிடிச்ச பர்சனை மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. நானும் அதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. நான் என்ன பிடிச்ச ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். டேமாவுக்கு எப்போவுமே பிடிக்காது, நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணலாம் அந்த மேரேஜ்க்கே ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருங்க ஓகேவா. இனிமேல் டெஸ்ட் பண்ண மாட்டேன், இப்படி பண்ணதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் எப்போவுமே உங்களை தேடி வர மாட்டேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். ஐம் சாரி அப்பா அம்மா, அப்போ கிராண்ட்ஃபா ஐம் சாரி. நான் டே மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா சொல்லிடுங்க. இனிமேல் எப்போவும் நான் உங்களை முன்னாடி வரவே மாட்டேன், டே மாமா லைஃப்லேயும் நான் வரமாட்டேன். நீங்கள் டே மாமா லைஃபை ஹாப்பியாக ஒரு நல்ல பெஸ்ட் லைஃபை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சு கொடுங்க. ஒன்ஸ் அகைன் ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் பை ஜிமின் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதில் லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் அவுட்டும் விழுந்திருக்கு, அவர் கண்ணீர் விழுந்திருக்கு. அது ஜிமின் அம்மா பார்க்குறாங்க, ஏங்க இது உண்மையா அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியலையம்மா, என்னம்மா பண்ணியிருக்கான், இது ஒவ்வொன்றும் அவன் தானே ஆசைப்பட்டான். எனக்கு டேமாமா மேரேஜ் பண்ணி வைங்க, காலேஜ் முடிச்சோடனே மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும்தான் ட்ரீம்னு சொல்லிட்டு நம்ம கூட அவனுக்காக எவ்வளோ ட்ரீம் வச்சு தானே வேணாம், அவன் வேணவே வேணாம், எனக்கு டே தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் தானே கேட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்கிறேன், இப்போ டேக்கர் என்ன பதில் சொல்லட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, ஏம்மா உன் பையனுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஏன் சொல்லவே இல்லை, அதான் சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, ஜிமின் அப்படி பண்ண நம்புறீங்களா சொல்கிறாங்க. அப்படி நான் எழுதியிருக்கேன், அவன் தானே தெளிவாக எழுதியிருக்கான். கிராண்ட்மா எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்துட்டு டேவை பிடிக்கல, மேரேஜ் பண்ணிக்க, இப்போ நான் வேறு பர்சன் லவ் பண்ணுறேன், அந்த பர்சனை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் தெளிவாக எழுதியிருக்கானே சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக சேர்ந்து என் பையனை அசிங்கப்படுத்துறீங்களா சொல்கிறாங்க. அம்மா அப்படி பேசாதீங்க, என் தம்பியை நான் அசிங்கப்படுத்தணும்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா கேட்குறாங்க. இப்போது டேவோட அம்மா பார்க்குறேன், இப்போ என்ன பதில் சொல்லிட்டோம் சொல்லு. இப்போ டே 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான், இது வரைக்கும் டே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு உன் பையன் நம்ம சொல்லதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திரும்பி அவனதுக்காக தானே அவன் படிக்கணும், அவன் வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்துட்டு டே மேலே ஃபாலோ ஆகிருக்கான். அதனால் அவன் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும், லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் ஸ்டடீஸ்லாம் சொல்லிட்டு தானே டே வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்தான். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பதில் சொல்கிறது, இப்போ நான் அப்படின்னா டே அவன் மேலே 100 மடங்கு லவ் வச்சிருக்கானே, அவன் உயிரே அவன் மேலே வச்சிருக்கானே, இப்போ என்ன பதில் சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜிமினோட அம்மாவுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரியல. அம்மா என் பையன் ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போனாலும் தெரியலாமா, அந்த மாதிரி கிடையாதும்மா, அப்போல்லாம் வேறு யாரும் லவ் பண்ணி தான் அவன்கிட்ட சொல்லியிருப்பாம்மா, அப்போல்லாம் இல்லவே இல்லைம்மா, நீ நம்பாதீங்கம்மா சொல்கிறாங்க. அவன் தினமா தெளிவாக எழுதி வச்சிருக்கான், நான் எப்படி நம்பாமல் இருக்கட்டும், இது ஜிமினோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, இப்போ அவன் இங்கே இல்லை, மேரேஜுக்கு மேரேஜ் ட்ரெஸ் இங்கே தான் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், வேறு என்ன சொல்ல, வேறு என்ன நம்ப சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தானே லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டு அப்படியே ஏமாத்திட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு என்ன பதில் சொல்லட்டும், டேக்கிட்ட நான் என்ன ஆன்சர் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஆசையாக வந்திருப்பான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி எப்படி போயிட்டுருக்கு மேரேஜ் வரைக்கும், என்ன நடக்குது சொல்லிட்டு, என் ஜிமின் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறான், ஜிமின் என்னெல்லாம் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தான். நானும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. இப்போ என்ன பண்ணிட்டோம், என்ன ஆன்சர் பண்ணிட்டோம், இத்தனை பேர் நிற்கிறாங்களே, டேக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு என்ன சொல்கிறது தெரியல. அம்மா என்னால் நம்ப முடியலம்மா, என் பையன் இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியல, அவன் ஹாஸ்டலில் வந்ததுலேருந்து 1 வீக்காக ஏன் அப்செட்டாக தான் சொல்கிறாங்க தெரியல.
இல்லைம்மா சொல்கிறாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு இல்லைம்மா என்ன கூட என்கிட்ட கூட கேட்டான், அம்மா டேக் மாமாவுக்கு என்ன பிடிக்கலையா அம்மா மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்டான். இல்லைப்பா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கூட சொன்னேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விளையாட்டா டேஸ்ட் பண்ணதான் தப்பாக எடுத்துக்கிட்டானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அவன் டேவோட அம்மா கேட்குறாங்கக்கா. இல்லைம்மா அப்படிலாம் அவன் தப்பாக எடுத்துக்க மாட்டாம்மா, அவன் சொல்லுவான் என்கிட்ட சொல்லணும். அம்மா அங்கே பாருங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க டே மாமாவுக்கு வேறு எதுவும் பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கன்னு சொல்லிட்டு, என்னால் நான் கூட சொல்லுங்க நான் இருக்கும்போது வேறு யாரும் மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாம்மா. அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டாம்மா, நம்புங்கம்மா என்ன சொல்கிறேன். பட்சியும் அம்மா ரொம்ப அழகாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான், என் குழந்தை எதுவும் மறைக்குது எனக்கு தெரியுது என்னமோ பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அவன் அப்படிலாம் வந்துட்டு ஏமாந்துட்டு போக மாட்டாம்மா அப்படி சொல்லிட்டு பட்சியும் அம்மா ரொம்ப அழகாங்க. அவன் வந்துட்டு அவன் மேலே உயிரை வச்சிருந்தான், டே தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் நம்ம கேட்டான். எத்தனை டைம் நீங்கள் திட்டிருக்கீங்க, ஏன்டா சின்ன பையன் தானே அவனுக்கு வந்து ஷேம்லெஸ்ஸாக இல்லையா, இப்போ பார்த்தாலும் போயிட்டு அவன் மேலே ஏறிக்கிறா அவனை டெஸ்ட் பண்ணுறேன் எங்கள் முன்னாடியே சொல்லிட்டு நீங்கள் எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க. ஒரு டைமாவது அவன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு இருப்பான், அவன் ஏமாம்மா நான் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க மேலே பாசமாக இருந்தாம்மா. இந்த 6 வருஷத்தில் மட்டும்தான் அவன் டேவை வந்து பார்க்காம இருந்தது 6 வருஷம் தான். டேவாக ஃபாரின் போனதுனால மட்டும்தான், எல்லாம் கூட அவன் அப்படி கூட விட்டுருக்க மாட்டான் தெரியுமா. இந்த அப்படின்னு கூட அவன் ஃபாரின் வந்து கூட அவன் மேலே உயிரே வச்சிருந்தாம்மா. உங்களுக்கு அது தெரியாதா சொல்லிட்டு நம்ம பட்சம் நம்ம ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கண்டிப்பாக என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அவன் எதுவும் இருக்குது, ஒன்று யாரோ ஒரு பையன் லவ் பண்ணி ஏதோ பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பானா, இல்லை செகண்டு வேறு எதனா ஜிம்மினுக்கு எதனா பிரச்சனையாக சொல்லி கேட்குறாங்கக்கா. தெரியலையே சொல்கிறேங்க்கா. இப்போ நம்ம ஒரு பாசம் உள்ள வராங்க்கா, ஆண்டி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா திரும்பி பார்க்குறாங்க்கா. ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் ஃபிலிக்ஸ் உள்ள வராங்க. ஆண்டி அது சொல்கிறாங்க, அங்கே பாருப்பா ஜிம்மின்னு யோசிச்சு எங்கேப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஆண்டி அதை சொல்கிறாங்க, சொல்லிப்பா சொல்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் டேஸாகவே ஜிம்மில் ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப டேஸாக, இப்போ கொஞ்சம் டேஸில் ரொம்ப டேஸாகவே. ஆனால் கொஞ்சம் டேஸாக அவங்க ரொம்ப வந்துட்டு நிறைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டாங்களா, நான் செத்து போயிடுவேன் இல்லைனாக்க என்னை மேரேஜ் பண்ணிட்டு அவங்க சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாட்டி எங்கள் ஹாஸ்டலில் தான், அவருமே எங்களோட சீனியர் தான் சொல்கிறாங்க. சீனியராக சொல்கிறாங்க. ஆமாம், ஜிம்மினை விட ஒன் இயர் தான் பெரிய பையன். அவர் எங்கள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தார். ஜிம்மின் ஜாயின் பண்ணுற டேஸ்லேருந்து அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தார். ஜிம்மினி எனக்கு பிடிக்கல, அவங்கள பிடிக்கல சொல்லிட்டே இருப்பான். எனக்கு மாமா இருக்காங்க, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், உங்களால் லவ் பண்ணல, தயவு செஞ்சு வந்து என்னை வந்து விட்டுருங்க சொல்லிட்டே இருப்பான். ஆனால் அந்த பர்சன் கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னுக்கு. ஆமாம், அவர் பேர் வந்து அலெக்ஸா சொல்கிறாங்க. அலெக்ஸா இருந்துக்கு. ஆமாம், அவர் பேர் அலெக்ஸு. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு ஜிமினா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டாரு. ஜிமின் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவான். அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே அவனே சொல்கிறாங்க பாரு ஃபிலிக்ஸ் போய் சொல்லாதே, பையன் அப்படிப்பட்ட பையன் இல்லை ஜிமினா அப்புறம் அம்மா சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா பார்க்குறாங்க சொல்லுப்பா. அப்புறம் அவனே சொல்கிறாங்க. அப்புறம் அவனே ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாலோ ஆகிட்டான்ட்டே சொல்கிறாங்க. ஜிமினா அம்மா தான் ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிற ஃபிலிக்ஸ், அங்கே பாரு அவனோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி இப்படி சொல்கிறான்ட்டு. ஆமாட்டி ரொம்ப டேஸ் இல்லை, இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் அவர் ஒன் டே ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டு நீ எனக்கு வேணும், நீ லவ் பண்ணலாம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு காலேஜுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை பண்ணாரா. அதில் ஜிம்மின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயந்துகிட்டே இருந்தான். அப்புறம் டேஸ் போக அவனுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அந்த பாசன் ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறதுனால அவனே அறியாமல் வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்ட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு ஃபிலிக்ஸ் நீ உண்மையை சொல்கிறா போய் சொல்கிறா அப்படி கேட்குறாங்கக்கா. இது ஜிம்மோட லைஃப் சொல்கிறாங்க. நான் உண்மை தான் அங்கே சொல்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவர் அப்படி மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்து அதில் ஃபுல்லாக பிக்சராக இருக்குது. இது சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 மந்த்தில் அவங்க 2 பேரும் டேட் போனது சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. இது பார்த்ததும் ஜிம்மோட அம்மாவுக்கு நம்பவே முடியல. என்ன சொல்கிறேன்ட்டுக்கு. ஆமாண்டி இப்போ கொஞ்சம் டேஸாக அதுவும் வீட்டுக்கு வரதில்லை சொல்கிறாங்க. முன்னாடி லீவ் விட்டால் வீட்டுக்கு தானே வருவான் சொல்கிறாங்க. இப்போலாம் வீட்டுக்கு வராமல் தானே சொல்கிறாங்க. இல்லையா அவன் தான் ஃபைனல் எக்ஸாமு அதனால் படிக்கணும் தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி, அவன் அந்த பாசன் கூட தான் வெளில போய் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் அந்த பாசன் வந்து எப்போதும் வெளில கூட்டிகிட்டு போவாங்க டேட் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்களா. அவர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருந்தார், ரொம்ப கிரேஸில் வச்சுருந்தார். எப்படி ஜிம்மின் வந்து டேம் மேலே வச்சுருந்தாரோ அந்தளவுக்கு அவர் வந்து லவ் கொடுத்தாரா. ஜிம்மினால் எப்படின்னா வேணாம்னு சொல்ல முடியல, அவனால் அவாய்ட் பண்ணவே முடியல. அவன் கொஞ்சம் டேஸ் சொல்லி பார்த்தான், அவர் கேட்கவே இல்லை. கொஞ்சம் டேஸ் டேட் பண்ணிப்பார் எப்படிக்கெல்லாம் சொல்ல விட்டு போயின்னு சொன்னார். அப்புறம் 2 பேர் டேட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் ரொம்ப லவ் பண்ணனால நம்ம ஜிம்மினும் ஃபாலோ ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஜிம்மினோட அம்மாவோட ஏற்றுக்க முடியல. டேவோட அம்மா பார்க்குறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க லவ் பண்ணி அப்புறம் ஜிம்மின் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல ரொம்ப பயந்தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி எங்ககிட்ட மேரேஜ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோன்னு கேட்டப்போ சொல்கிறாங்க. அது அவனுக்கு இன்னும் சொல்கிறதுக்கு மனசே வரல. அவனுக்கு 2 மனசாகவே இருந்துருந்தானா. ஒரு கடத்துக்கு மேலே ஃபிலிக்ஸ்க்கு வந்துட்டு அலெக்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஜிம்மினுக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆக சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவன் ரொம்ப அப்செட்டாக ரொம்ப பயந்து போயிருந்தான். இந்த மாதிரி அவருக்கு எதனா ஆயிரம் சொல்லிட்டு ரொம்ப பயந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நான் கூட சொன்னோம் வீட்டில் சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு பேசிப்பாரு அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜிம்மின் தான் கொஞ்சம் தைரியமே இல்லை, கொஞ்சம் பயந்துட்டே இருந்தான். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, என்னால் சொல்ல முடியல வீட்டில் அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்படி பண்ணுவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் யோனிச்சர் கூட எவ்வளோ அட்வைஸ் பண்ணனா, ஆனால் ஜிம்மின் தான் கேட்க வச்சுட்டாங்க. இப்போ யோனிச்சர் எங்கே அப்படி கேட்குறாங்க தெரியல ஆண்டி. யோனிச்சர் கூட என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, ஜிம்மினையும் கான்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு இதுக்கு மேலே மறைக்க வேணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஒரேடாக இருக்கீங்க, வெளில வர நின்றுட்டு இருக்காங்க, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆண்டி. அதான் அப்படி சொல்லிட்டு நம்ம
விலைக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. நீ உண்மையாக சொல்ல, எனக்கு உண்மையாக ஆண்டி உண்மையாக ஜிம்மின் லவ் பண்ண நீங்கள் பாருங்கள் சொல்லி எல்லா பிக்சர்லையும் ஜிம்மின் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணி தான் இருக்காங்க. இவ்வளோ இந்த பிக்சர்லாம் சொல்கிறாங்க. இது 3 மந்த் எடுத்து சொல்கிறாங்க. இவ்வளோ பிக்சர்மா சொல்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ பிக்சர் 3 மந்த் எடுத்தது தான். அவன் இப்போலாம் வெளில போகிறோன்னா அப்புறம் பிக்சர்லாம் எடுத்துப்பான், எடுத்து வச்சுட்டு போவான், என்கிட்ட காட்டுவான் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவனுக்கு போக பிடிக்கல, டேட் பண்ண போக பிடிக்கல தான். அப்புறம் போக போக அவர் ரொம்ப கேரிங்காக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட் பர்சன் தான். ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணார் ஜிம்மினை. அதனால் அப்போ வந்துட்டு ஒன் டைம் சொன்னான், நான் என் டேபிள் இவ்வளோ டைம் சுற்றுறேன், அப்போ வந்து டே வந்து என்னை இக்னோர் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ அது இதே அப்போ பெயின் தானே அலெக்ஸுக்கும் இருக்கும். இந்த பெயினை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நான் அந்த பெயினை கொடுக்க விரும்பலை சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் டேட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு விட்டுருன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவனே ஒரு கட்டத்துக்கு மாதிரி ஃபார் ஆகிட்டான். அவனால் நோ சொல்ல முடியல அவர்கிட்ட. அந்த ரீசன் எல்லாம் அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ இந்த பக்கம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாவே இருக்குது. என்ன உள்ளாராச்சு வரல சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் இருங்க நான் போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வர. இப்போ இவங்க பேசுறது ஜங்கு கேட்டுறாங்க. ஏன்னா ஜங்கு முன்னாடி வந்துட்டு வந்து நின்று இருப்பாரு. இப்போ அதெல்லாம் கேட்க ரொம்ப கோவம் வருது. இப்போ அப்படியே ஜங்கு டேரக்டாக வந்து ஃபிலிக்ஸ் ஸ்டார்ட் தான் படிக்கிறாங்க. பாரு என்ன சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அண்ணா நான் உண்மைதான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபிலிக்ஸா விளையாடாது ஓகேவா, ஜிம்னு அந்த மாதிரி பையன் எல்லாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு கூட தெரியும் ஜிம்னு எந்த அளவுக்கு டேப் பண்ண சுற்றிக்கிட்டாங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்கன்னா நான் போய் தான் சொல்கிறேன், நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணா எங்கள் காலேஜ் போய் கேட்டு பாருங்க. நாங்கள் படித்த காலேஜ் இப்போ நாங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கோம் தான் இல்லைன்னு சொல்லல. அன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள் எங்கள் காலேஜ் எங்கள் ப்ரொஃபஸர் பிரின்சிபல் எல்லாருக்குமே தெரியும் அலெக்ஸ் ஜிம்மின் படிச்சு சுற்றுனது சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் சொல்கிறாங்க ஜிம்மின் ஸ்டார்டிங்கில் வேணும் தான் நான் சொன்னேன், இத்தனை வருஷத்துல வேண்டாம் சொன்னோம், இப்போ ரீசெண்டாக தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அந்த பிக்சர்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அந்த பிக்சரில் 2 பேர் க்ளோஸாக இருக்காங்க. இதான் சொல்கிறாங்க, இதான் அலெக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அவர் கூட அந்த ஷோல்டர் ஹேண்டை போட்டுருக்குது. அந்த வாசனை ஜிம்மின் பேக் ஹக் பண்ணிட்டு எல்லா பிக்சருமே இருக்குது. பீச்சு பார்க்கு சொல்லிட்டு எல்லா பிளேஸ்லுமே இருக்குது. இதெல்லாம் வந்து லவர்ஸ் போகிற பார்க் தான். அங்கே எல்லாமே வந்து இருக்குது. அதை பார்க்குறப்ப ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ கோவம் அப்போ நீ டேக் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸை பார்த்துலாம் ஜங்கு கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு தானே இப்படி பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறது தெரியல. ஜிம்மின் அம்மாவுக்கு என்ன பண்ண சொல்லாமல் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக டே ஒரு கடத்துக்கு மேலே அப்படின்னு இறங்குறாரு. இங்கே பார்ப்பா ஸ்டாச்சு விட்டு இறங்கூடா சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு அப்படியே இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது டேயோட அம்மா பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க என்னாச்சு மாசு கேட்குறாங்க. இப்போது நம்ம டேயோட அம்மா கேட்குறாங்க. டேயோட அம்மா என்ன சொல்லி தெரியாமல் நிற்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு டேவை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே சொல்கிறாங்க என்ன ஜங்கா ஏன் ஜிம்மில் என்ன வரல, ஜிம்னுக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னு எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன ஆன்சர் பண்ண தெரியல. இந்த பக்கம் ஜங்க் தான் வந்துட்டு டே அப்படி சொல்லிட்டு வராங்க. ஜங்கு வந்து டேவை ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. எங்கே என் ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்க் வந்துட்டு அவனை சீட் பண்ணுறான்டா சொல்கிறாங்க. என்னன்னு அவனை சீட் பண்ணிட்டான்டா அப்படி சொல்கிறாங்க. அது எதுக்க முடியல டேவால். இங்கே பாரு என்ன சொல்கிறேன், யாரை பார்த்து சொல்கிற நீ, என் ஜிம்மில் பார்த்தா உனக்கு ஜிம்மில் பற்றி தெரியாதா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாக சீட் பண்ணிட்டான்டா சொல்கிறாங்க. நீ அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் அவனை லவ்வே பண்ணலன்னா கூட அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணிப்பான். அவனே சொன்னேன் நீ என்னை லவ் பண்ணலாம் கூட மேரேஜ் பண்ணிக்கணும், என் கூட தான் நீ இருக்கணும்னு சொன்னவன்டா அவன் இப்போறா சொல்கிறாங்க. அவனை சீட் பண்ணிட்டான், அவனை விட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா தான் டே அவன் போயிட்டான் டேவனை விட்டு சொல்கிறாங்க. அதம்மா கேட்குறேன் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த லெட்டர் வந்து ஜிம்மில் அம்மா கையில் தான் இருக்கும். இப்போது டே தான் ஜங்கோட ஹக்கில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு கிட்ட வந்துட்டு அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு படித்து பார்த்துட்டு பார்க்குறாங்க. இதை நம்ப சொல்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க அவன் தானே டே இவ்வளோ கிளியராக எழுதிருக்கான் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் நம்ப சொல்கிறீங்களா, அங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்கள் கிராண்ட்சனை பற்றி தெரியாமல் இருக்கலாம், இல்லை என் அக்காவுக்கு அவனோட பையனை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் அவனை பற்றி சரியா. சின்ன வயசுலேருந்து அவனோட ஒவ்வொரு ஆசைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். அவன் என்ன வந்துட்டு மறந்துட்டு 100% லவ் பண்ணுறான் அப்படி தான் சொல்கிறீங்கன்னுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நான் சொல்லிட்டு இப்போது ஃபிலிக்ஸ் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கிற ஃபோனில் இருந்து அவர் இப்போ ஃபோன் வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இதை நம்ப சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. பெயின் கலந்து ஒரு சிரிப்பு. என் நம்ப சொல்றியா அதான் சொல்லி கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க சொல்லு என் நம்ப சொல்கிறேன், அந்த பிக்சரை பார்த்து நம்பிடுவேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உண்மையாகவே அவனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம்ல சொல்கிறாங்க. அதை அவன் சொல்லட்டும், என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லட்டும். டே மாமா உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லை அப்படி சொல்லட்டும் சரியா. அதுக்கப்புறம் நான் சரி ஓகே சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டு வேறு ஒரு லைஃப்பை நானும் அமைச்சு ரெடியாக இருக்கேன் ஓகேவா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் சொன்னாலும் சரி இந்த மேரேஜ் வந்து எனக்கு இன்னொரு பசங்க நடக்காது ஓகேவா. இப்போ மேரேஜ் நிற்குதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அம்மா மேரேஜ் நிறுத்திடுங்க ஸ்டாப் பண்ணுங்க ஓகே. எல்லாரும் வெளில போய் சொல்லிட்டேங்க. நான் எங்கே இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்துட்டு என் கண்ணு முன்னாடி என் கண்ணை பார்த்து அவன் சொல்லணும் சரியா. அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன். தேடி பார்த்து கண்டுபிடிச்சி என்னை கண்ணை பார்த்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற விருப்பம்னு சொல்லிட்டு அவனே சொல்லணும். அவனே தானே சொல்லுவான் என்கிட்ட என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அவன் தானே கேட்பான். அவன் அப்படி தானே கேட்டிருக்கான் இது வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு 20 வருஷம் அவன் பிறந்ததுலேருந்து அவன் 12 வயசில் ஸ்டார்ட் பண்ணான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு. 12 வயசில் ஸ்டார்ட் பண்ணான். 8 வருஷம் என்னை அவன் அப்படி கேட்டுட்டு இருந்தான் சரியா. அவன்கிட்ட நான் இப்போ நான் பார்த்துக்கிறேன் சரியா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டே தான். அப்படி
கிளம்பிடுறாரு. டே அப்படி சொல்லிட்டாங்க, நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு டேரெக்டாக நம்ம ஜிம்னு எங்கே போங்க அவர் ஜிம்மில் படித்த காலேஜுக்கு டேரெக்டாக போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க பிரின்ஸிபல் அவங்க அப்புறம் ப்ரொஃபஸர்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஜிம்முடைய மாமா சொல்கிறாங்க. சொல்லுங்க டே அங்கே சொல்கிறாங்க இங்கே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவங்க டீட்டெயில்ஸாக கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க காலேஜ் முடிச்சுட்டு போய்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அவங்க யாரையா லவ் பண்ண கேட்குறாங்க. இப்போது ப்ரொஃபஸர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் பிரின்ஸிபல் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லை ஜிம்மின் பின்னாடி அலெக்ஸ் சொல்கிறாங்க தெரியும். இப்போ ரீசெண்டாக 2 பேர் வந்து கப்பலாக இருந்ததா எல்லாருக்கும் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க அப்போ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சா சொல்கிறாங்க. ஆமாம் நியூஸ் வந்து வந்துச்சு, நாங்கள் கூட கேள்விப்பட்டோம். ஏன்னா அலெக்ஸ் 2 டேஸாக சுற்றினாங்க. இவன் நாங்கள் வார்னிங் கூட பண்ணோம், அலெக்ஸ் எதுக்காக சுற்றிட்டு இருக்க, ஜூனியர் பின்னாடி எதுக்காக சுற்றிட்டு இருக்க விட்டு அப்படி சொல்லிட்டு நான் கூட வார்னிங் பண்ணேன். அவன் சார் நான் வந்து லவ் பண்ணுறேன், என்ன லவ் வந்து விட்டு கொடுக்க சொல்லிட்டு அவனே கூட என்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னான். அதுக்கப்புறம் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணவே இல்லை. சரி நாங்களும் ஆக்ஷன் எடுக்கல விட்டுட்டோம் சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் காலேஜ் டைமில் இதில் நடக்கிறது கேஷுவல் தானே டே அப்படி சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாங்க. இப்போ டே எதுவும் சொல்லி வெளில வராங்க. வெளில வந்துட்டு அது வரைக்கும் நம்ம ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யோன்ஜனாவும் தேடிட்டு இருக்காரு. யோன்ஜன் எங்கேயுமே திரும்பி அவர் கண்டுபிடிக்க முடியல. நம்ம தேடாத இடமே கிடையாது. அப்படி இன்னொரு சைடு பார்க்கலாம்டா ஒரு பர்சன் தான் ஒரு பிளேஸ் நின்றுருக்காங்க அப்படின்னு இன்டர் பண்ணி பயங்கரமாக கத்தி ஆடுறாங்க. அதை பார்க்குறது பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்னா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மினா வந்துட்டு யோன்ஜனா சொல்கிறாங்க பாருடா நம்ம உண்மையாக சொல்லிடலாம்டா சொன்னால் அவர் புரிஞ்சு பாரு சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக டேவல் தாங்கிக்க முடியாது. வேண்டாம் நான் வந்துட்டு டேக்கு வந்து செட் ஆக மாட்டேன். டே பாவம் டே ரொம்ப பியூரு ஓகேவா. டேக்கு வேற ஒரு பர்சன் கூட மேரேஜ் எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். டே எல்லாரும் ஹாப்பினஸ்க்கு டிசர்வ் ஒரு பர்சன் ஓகேவா. நான் வேண்டாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்லாதரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கு அதெல்லாம் டேவோட நல்லதுக்காக தான். டேக்கு கண்டிப்பாக புரியும். டேக்கு எனக்கு பிடிக்காது அவ்வளோ சொல்கிறாங்க. நீ நினைக்கிறடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியல, ஒருவேளை மேபி நான் அவரோட அக்கா பையன் சின்ன வயசுலேருந்து அவர் மேலே ஆசைப்படுறதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி சொல்கிறாங்க மற்றபடி அவருக்குன்னு என் மேலே ஆசைலாம் இருந்திருக்காது. ஏன்னா அவர் வேறு எப்பவுமே நான் வேறு தான். அவர் கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே நான் கீழே தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதரா சொல்கிறாங்க. பரவாயில்ல டேக்கு மேரேஜ் ஆகட்டும் ஓகேவா. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அது போதும் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் இல்லை நான் போகிறேன் சொல்கிறாங்க. எங்கே போகிறேன் சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே போகிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு கொண்டுட்டு உன்னை சின்ன வயசுல நான் உன் கூட தானே இருக்கேன், என்னை எங்கே விட்டு உன்னை விட்டு போக சொல்றியா அப்படி கேட்குறாங்க. ஜெமிச்சினா நீ போ நான் போகிறேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் எங்கேயும் போக முடியாது சரியா, நீ எங்கே போகிறேன்னு அங்கே தான் வருவேன் சொல்கிறாங்க. வேண்டாம் யோசிச்சுனா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது, நான் உன் கூட தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின்ட்டு யோசிச்சுருந்தாண்ட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இங்கேருந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. டே என்னை கண்டுபிடிக்காத இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எங்கடா போவோம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஹேண்ட் பிடிச்சிடுறாங்க. அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தேடாத இடமே கிடையாது. யோன்ஜன் ஜிம் எங்கெல்லாம் போவாங்க. சின்ன வயசுல யோன்ஜன் ஜிம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடையில வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் காலேஜ் டைமில். இப்போ அவங்க எங்கெல்லாம் தேடிட்டுமோ அங்கெல்லாம் தேடிட்டு இருக்காரு. டேக்கு பைத்தியமும் பிடிக்குது. எனக்கு தெரியாது நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு ஆகணும். எங்கே நின்று எங்கே போவேன். அப்படி உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு சரியா. எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு மாமா, ஒன்றும் பிடிக்கல, நான் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட சொல்லி கண்ண முன்னாடி சொல்கிறான். சொன்னா நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைனா மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு விட்டே தான் தேட்டே இருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். 2/2 போகலாம் இல்லை விட்டுறலாம் ஓகேவா.